செய்தி. எண்ணூர் அமோனியா கசிவு தொடர்பாக தாமாக முன்வந்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் விசாரிக்கவிருக்கிறது. தேசிய தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் எண்ணூர் அமோனியா கசிவு தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் முகிலன் இணைந்திருக்கிறார். முகிலன், விவரங்களை பதிவு செய்யலாம். இந்த எண்ணூர் எண்ணெய் கழிவு அந்த பிரச்சனையை தொடர்ந்து தானாக முன்வந்து விசாரித்தது. தற்போது இந்த எண்ணூரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அமோனியா வாயு கசிவு வழக்கையும் தற்போது தேசிய பசுமை தீர்ப்பாயம் தானாக முன்வந்து விசாரிக்க இருக்கிறது. இந்த வழக்கை ஏற்கனவே பட்டியலிடுவதற்கான உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. நீதிமன்றம் அந்த விடுமுறைக்கு பின் திரும்பியதும், அதாவது ஜனவரி 2ஆம் தேதி இந்த விடுமுறையில் முடிஞ்சு மீண்டும் தேசிய பசுமை தீர்ப்பாயம் விசாரணையை தொடங்கும். அப்போது ஜனவரி 2ஆம் தேதியே இந்த வழக்கானது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று தற்போது தெரிகிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டதுபடி இந்த எண்ணூரில் ஏற்பட்ட அந்த எண்ணெய் கசிவு வழக்கையும் தேசிய பசுமை தீர்ப்பாயம் தானாக முன்வந்து விசாரித்தது. அரசுக்கும் சரி அந்த சிபிசிஎல் நிறுவனத்துக்கும் சரி பல கேள்விகளை எழுப்பியது. அதே போல இந்த வழக்கிலும் தற்போது தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் இந்த வழக்கை தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளது. இந்த வழக்கிலும் பசுமை தீர்ப்பாயம் பல்வேறு கேள்விகளை அரசுக்கும் இந்த நிறுவனத்திற்கும் எழுப்பும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி முகிலன்.